என் கல்யாணத்துக்குள்ளவாது வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்னு என் தம்பிக்கு பேப்பரில் விளம்பரம் கொடுத்தேன் இல்லையா, அதுக்கு பலன் கிடைச்சிருக்கு. அவன் லெட்டர் போட்டிருக்கான். நம்ம கல்யாணத்தை நீ கரெக்டா வந்து சேர்ந்தறன்னு சொல்லியிருக்கான். கல்யாணம் நடக்க போகுதுன்னா மத்த பொண்ணுங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. என்னால அப்படி இருக்க முடியலையே. தன்னோட தம்பி பாஸ்கர் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கிறதா சொல்றாரு. அவன் தான் செத்து போயிட்டானே, அப்புறம் எப்படி லெட்டர் போட முடியும்? எப்படி வேணாலும் வேலை செய்யும். ஒருவேளை நம்ம கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக ஒரு பொய்ய சொல்லிருப்பாரா? ஐயோ, கல்யாணத்தன்னைக்கு வரதா வேற லெட்டர் எழுதிருக்கிறதா சொன்னாரே, எப்படி வர முடியும்? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. ஏன் பொண்ணை பார்க்க நான் வரக்கூடாதா? வீட்டுக்கு வந்தவங்கள உட்காரலாம் சொல்ல மாட்டீங்களா? உட்காருங்க. எல்லாமே சொல்லிதான் தெரிஞ்சுக்குவ போல இருக்க. காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் போட்டுதா. இப்படி உட்காரு. இருக்கட்டும். பரவாயில்ல உட்காரு, நானே வரேன். இல்ல, அநியாயத்துக்கு அப்பாவியா இருக்கியே. பரவாயில்ல உட்காரு. வேண்டாங்க, நான் நிக்கிறேன். சரி பரவாயில்ல, நானே எழுந்திருக்கிறேன். இதெல்லாம் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சிடும் உண்மையா வேஷமான்னு. எதுக்கு பயப்படுற? இதெல்லாம் உண்மையான வேக்கமா இல்ல போலியான்னு தெரிஞ்சிடும்னு சொல்ல வந்தேன். சரி நான் கிளம்புறேன். அம்மா வந்தா ஏதாவது சொல்லணுமா? ஒன்னும் சொல்ல வேணாம். கல்யாணம் வரைக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு உன்னை பார்க்க எப்படி அடிக்கடி வருவேன். ஓகேவா? நான் கிளம்புறேன். என்னங்க? என்ன வந்த உடனே கிளம்புறீங்களே, கொஞ்ச நேரம் இருந்து என் கூட பேசிட்டு போலாமேன்னு சொல்ல வர, அதானே? அது இல்லைங்க, இந்த கவரிங்க. ஓ இதுவா? இது என்ன தெரியுமா? என் தம்பி பாஸ்கர் காணாம போறதுக்கு முன்னாடி கடைசி 3 நாள் யார் கூட எல்லாம் போன்ல பேசினான்ற போன் லிஸ்ட். செல்போன் கம்பெனில கேட்டு வாங்கினேன். இப்பெல்லாம் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பெருக பெருக எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப வசதியா போச்சு. இந்த மாதிரி பேசுனதை வச்சுலாம் நிறைய பேரை பிடிச்சிருக்கோம். ஆனா என் தம்பி மேட்டர்ல இனிமே இது தேவையில்லை. ஏன்னா அவனே வர லெட்டர் போட்டான். அப்புறம் இது எதுக்கு? சரி நான் கிளம்புறேன். அப்பா, என்ன? உங்களுக்கு கல்யாண பத்திரிகை கொடுக்கணும். எந்திரிங்க. கல்யாணமா? ஆச்சரியமா இருக்க. என்கிட்ட சொல்லாம எனக்கே தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு போவேன்னு நான் நினைச்சேன். பரவாயில்லையே, அப்பாங்கிற நினைப்பு மனசுல வச்சு பத்திரிக்கை எல்லாம் கொடுக்குறியே. கல்யாணம் எனக்கு இல்லப்பா. உனக்கு இல்லையா? அப்புறம் யாருக்கு? எல்லாம் உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு தான்.
இந்தாங்க வாங்கி படிங்க. வரும் 16ஆம் தேதி மணமகள் நந்தினி, மணமகன் விக்னேஷ். இங்கனம் தாமோதரன், சாரதா. யார் வீட்டு கல்யாணம் இது? இதுல ஏன் என் பேர் போட்டிருக்கு? அப்பா தன் பிள்ளைங்களை பத்தி மத்தவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். நான் உங்க மகளை பத்தி உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியிருக்கு. நந்தினிங்கிறது வேற யாரும் இல்ல, உங்க பொண்ணுதான். ஆ? நந்தினியா? அது யாரு? நீ யார பத்தி சொல்றன்னு எனக்கு தெரியல. ஓ, பொண்டாட்டி பேர் சொன்னதா உங்களுக்கு தெரியும்ல? உங்களுக்கு தான் பிள்ளைங்களை பத்தி எந்த கவலையும் இல்லையே. சரி, சாரதாங்கிறவங்கள பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஆ? அவங்க பொண்ணோட கல்யாணம் தான் இது. சாரதாவா? அவள உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். இந்த வீட்டுக்காவது இருட்டினதுக்கு அப்புறம் வரீங்க. அவங்க வாழ்க்கையை தான் ஒரே அடியா இருட்டாக்கிட்டீங்களே. அடியோட உங்களை மறந்துட்டீங்கல்ல? உனக்கு எப்படி அவங்களெல்லாம் தெரியும்? 20 வயசு வரைக்கும் பிள்ளைங்களை அப்பா பாத்துக்கணும். 20 வயசுக்கு அப்புறம் அப்பாவை பிள்ளைங்க பாத்துக்கணும். நீங்க தான் யார பத்தியும் கவலைப்படுறதே இல்லையே. இத பாருங்க, நந்தினியோட கல்யாணத்துக்காக நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். அவங்க எதையும் உங்ககிட்ட எதிர்பார்க்கவும் இல்ல. கல்யாண செலவு மொத்தத்தையும் நானே பாத்துக்குவேன். இத்தனை வருஷமா அந்த குடும்பத்தையும் நான் தான் பாத்துக்கிட்டேன். நீங்க நந்தினியோட கல்யாணத்துக்கு வந்து அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ண போதும். என் கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிடுவேன். வரதும் வராததும் உங்க இஷ்டம். ஆனா நந்தினியோட கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும். வாங்க, நம்ம பொண்ணு கல்யாணம் முடிவான இந்த நேரத்துலயாவது நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்களே, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களை திடீர்னு பார்த்ததும் என்ன பண்ணணும் என்ன பேசணும்னு ஒரே குழப்பமா இருக்கு. கொஞ்சம் இருங்க. பல வருஷத்துக்கு பிறகு வெள்ளிக்கிழமை அதுமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இந்த குங்குமத்தை எடுத்து என் நெத்தில வைங்க. என்னடி ஏதோ திருசூலம் கேஆர் விஜயார் ரேஞ்சுக்கு நடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்க? நான் இங்க வந்தது உன் நெத்தியில குங்குமம் வைக்கிறதுக்கு இல்ல. என்னடி இது?
உன்னதாண்டி. இந்த கல்யாண பத்திரிகையில என் பேரையும் போட்டீங்க. அது நான் சொல்லுடி. அது சரி, சந்தியா எத்தனை வருஷமா இந்த வீட்டுக்கு வரா? ஏய், உன்னதாண்டி, பதில் சொல்லு. எங்களுக்கு எப்போ உதவி தேவைப்பட்டுச்சோ அப்ப இருந்து வரா. ஓஹோ, அவ போடுற எச்ச காசுலதான் அவளை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. அவ சொல்லிதான் கல்யாண பத்திரிகையில என் பேரை போட்டிருக்கீங்க. அப்பா பேரை போட சிபாரிசு எதுக்குங்க? உங்ககிட்ட இருந்து இன்கம் எதிர்பார்க்கல, இன்ஷியல தான் எதிர்பார்க்கிறோம். ஓஹோ, சந்தியாவோட பழகுறீங்கல்ல, உங்களுக்கு பேசவா சொல்லி தரணும். உங்களுக்கு சந்தியாவை பத்தி தெரியுமா? அவ நந்தினிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏய், நந்தினி வயசுல இருக்கிற பொண்ணுங்களுக்கு அவ கல்யாணம் பண்ண ஆசைப்பட மாட்டா. அவ காசு பண்ணதான் ஆசைப்படுவா. போதும், நிறுத்துங்க. ஏய், ஏண்டி கோவப்படுற? அவ இப்ப இப்படிதான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கா. ச்சே, வாய் முடுங்க. நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? நம்ம பொண்ணு கல்யாணத்துக்காக மனசு மாதிரி வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். நீங்க என்னைக்குமே திருந்த மாட்டீங்களா? சந்தியாவை பத்தி வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க, அந்த கடவுளுக்கே பொறுக்காது. என்னடி, சந்தியாவுக்காக என்னைய ஏத்து பேசுறியா? நந்தினி, எங்க அம்மா மேல கைய வச்ச மரியாதையா இந்த வீட்டு வாசப்படியை தாண்ட மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஏய், என்னைய மிரட்டுறியா? என் பேரை போட்டு தாண்டி உன் கல்யாணத்தையும் நடத்த வேண்டியிருக்கு. சீ, வாய் மூடு. நீ என்ன பெரிய ரிசர்வ் பேங்க் கவர்னரா? உன்னோட பேரு ரேஷன் கார்டை தவிர வேற எந்த பேப்பர்லயும் ஏறினது இல்ல. நீ எல்லாம் பிறந்ததே வேஸ்ட். உனக்கு இதுல 2 குடும்பம் வேறயா? நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கே நீ பண்ண பாவத்துக்கு இந்த வீட்டையே அலம்பி தள்ளணும். இவ ரொம்ப அதிகமா பேசுறா, வாய மூட சொல்லுடி. நந்தினி, பேசாம இரு. ஏமா, நீ ஏமா இந்த ஆளுக்கெல்லாம் பயப்பட்டு இருக்க? அதான் சொன்ன, இந்த ஆளு பேரை பத்திரிகையில போடாதன்னு. இந்த ஆளு பேரு போட்டுதான் என் கல்யாணம் நடக்கணும்னா அப்படிப்பட்ட கல்யாணமே எனக்கு வேண்டாம். முதல்ல இந்த ஆளை வெளியே போ சொல்லு. நந்தினி, இத பாருமா, தினம் இந்த ஆளு இந்த வீட்டுல இருந்திருந்தாருன்னா இவர்தான் என் அப்பான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்படி திடீர்னு ஒரு நாள் வந்து நின்னாருன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அனாவசியமா ஊமேலதமா சந்தேகப்படுவாங்க. சந்தியா மாதிரியே உனக்கும் வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. உன் கல்யாணம் எப்படி நடக்கும் நானும் பாக்குறேன். சின்னையா, சின்னையா, காப்பி. ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு, என்னன்னு தெரியலையே. சின்னையா காபி சாப்பிட்டாரா? இன்னும் காஃபி குடிக்கலையா? என்னமோ ஒரு மாதிரி உக்காந்துட்டு இருக்காரு. ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான், மெடிடேஷன் பண்றப்போ. சரிங்கய்யா. செல்வி, என்னங்கய்யா? என்னங்கய்யா? கீழே போய் அம்மா வர சொல்லு. சரிங்கய்யா. அடிக்கடி இது சொல்லுவாரு. சந்தியா நல்லபடி அவனுக்கு உபதேசம் பண்ணியிருக்கா. என்ன அருமையா இருக்கு அப்பா. சந்தியா, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சந்தியா. வாட் a change in short time. என்னங்க, என்னமோ வேலைக்காரி சொன்ன நீங்க அங்க பாரு ராஜேஸ்வரி, கார்த்திக் கவனி.
தேஜஸ் அவன் முகத்துல. இதைத்தான் உண்மையான பிராணாயாமம்னு சொல்லணும். ராஜேஸ்வரி அவன் முகத்துல என்ன தேஜஸ், என்ன தேஜஸ். அவனை பாரு. இப்படி அவன் என்ன சாமியார் மாதிரி உட்கார்ந்து கத்தாத அவன் காதல் விட போகுது. நான் சொல்றேன் வா. அவன் மெடிடேஷன், யோகா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஓம் ஓம் சிவாய நமக அப்படின்னு மெடிடேட் பண்ணிட்டு இருக்கான். நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேனே, அவனுக்கு தெரியாம அவன் லைப்ரரி பார்த்தேன். அங்க நிறைய புஸ்தகங்கள் இருக்கு. அங்க விந்தன், பாரதிதாசன், ஜெயகாந்தன், கல்கி அவங்க புஸ்தகங்கள்லாம் அவன் படிச்சுட்டு இருக்காமா. என்னங்க இது? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. என் புள்ள எப்பவுமே சுறுசுறுப்பா ஓடி ஆடிட்டு இருப்பான். இப்ப என்னமோ ஒரு மூலையில சுருண்டு போய் ஒரு மாதிரியா உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் இப்படி பார்க்க ரொம்ப பயமா இருக்குங்க. இத பாரு ராஜேஸ்வரி, இதெல்லாம் உனக்கு புரியாது. நீ பயப்படாத. அவன் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கான். யோகாவுல ஓம் ஓம்னு சொல்லிட்டு இருக்கான். 1000 சொல்லுங்க. இப்படி ஒரே இடத்துல புடிச்சு வச்ச புள்ளியார் மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தா சோம்பேறி ஆயிட மாட்டானா? இல்ல, சோம்பேறியா இருக்கிறவங்க கூட சுறுசுறுப்பாயிடுவாங்க இந்த மாதிரி மெடிடேட் பண்ணா. மருந்து மாத்திரையால மாத்த முடியாதத மெடிடேஷன் மாத்திடும்னு நான் சொல்லல. தயானந்த சரஸ்வதி, ஏ.பார் சாரதி, இப்படி எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. யோகி சுத்தானந்த பாரதி கூட சொல்லியிருக்காரு. அவ்வளவு ஏன், பல சித்தர்கள் கூட சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத உன்னை நினைச்சுக்கிட்டு கண்ணு முன்னால நிறுத்தி தன்னிலிருந்து தானே விலகி தன்னையே பார்க்கிற மாதிரி செய்யறதுதான் மெடிடேஷன். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மருந்து மாத்திரம் சாப்பிட்டு கூட சரியாகல. இப்படி மூலையில உட்காந்து ஓம் ஓம்னா சரியாயிடுமா? ராஜேஸ்வரி, நீ ஒரு ஞான சூன்யம். மெடிடேஷன் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மருந்து. விவேகானந்தத்தை பத்தி எவ்வளவு புஸ்தகங்கள் எழுதியிருக்கா தெரியுமா? சின்ன வயசுல கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு முன்னால யாருமே போக முடியாத விவேகானந்தா ராக்குன்னு இன்னைக்கு சொல்றமே, அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு 3 நாள் மெடிடேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் சிக்காகோவில் ஸ்பீச் கொடுத்தாரு. அதெல்லாம் உனக்கு புரியாது. இதெல்லாம் சந்தியா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம பையனை எப்படி மாத்திருக்கா பாத்தியா? இதுக்காக நாமெல்லாம் அவளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இனிமே நாம நம்ம பையனை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அவன் தெளிஞ்சிட்டான். I am happy. I am the happiest person in the world. You know, Rajeshwari, Karthik has become a good boy. He will always be a good boy. இன்னும் பல மாற்றங்களை அவங்ககிட்ட பார்க்கலாம். That's all, Rajeshwari. You don't understand. You don't understand. Ignorance cannot be excused. Yes, ignorance cannot be excused. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க விக்னேஷ். குட் மார்னிங் சார். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ சார். வெல்கம். சார் இது நந்தினி. ஆஹா, வணக்கம் சார். வணக்கம்மா, உட்காருங்க. சார் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். பொண்ணு நல்ல லட்சணமா இருக்கு. தேங்க்யூ சார். நீங்கள் எங்கள் மேரேஜ் கண்டிப்பாக வரணும். டெஃபினெட்லி. உன் கல்யாணத்துக்கு வராமையா இருப்பேன். இங்க பாரு, என் ஷெட்யூல்ல கரெக்டா உன் மேரேஜ் டேட் எழுதி வச்சிருக்கேன் பாரு. பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாலேயே. உட்காரு. சரி, என்ன சாப்பிடுறீங்க? காபியா இல்ல ஜூஸா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். நான் உன்னையும் கேட்கலப்பா, நீ தான் தினம் இங்க வந்துட்டு இருக்கிய. உன் வருங்கால மனைவியை கேட்கிறேன். என்னம்மா, காபி சாப்பிடுறீங்களா ஜூஸ் சாப்பிடுறீங்களா? இல்ல சார், வேண்டாம். சரி, கல்யாணம் முடிஞ்ச உடனே புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் எங்க வீட்டுக்கு விருந்துக்கு கட்டாயம் வரணும். என்னம்மா யோசிக்கிற? விக்னேஷ், உன் தம்பியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? தம்பி மும்பைலேருந்து லெட்டர் போட்டிருக்கான்னு சொன்ன இல்லைங்களா சார்? ஆமா. அதுக்கப்புறம் ஒரு தகவலும் இல்லை சார். அப்போ பாஸ்கர் வந்துட்டா உங்க ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். சிஎன்ஓ சீட்டில் பப்ளிஷ் பண்ணி ட்ரேஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டேன் சார். உன்னோட தம்பி கல்யாணத்துக்கு வரும்போது எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும். கண்டிப்பா சார். நந்தினி, உனக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு. அவர் அத்தைகிட்டையும் அவர் தம்பிகிட்டையும் எவ்வளவு பிரியமா இருக்காரோ அதே மாதிரி உன்கிட்டையும் பிரியமா இருப்பாரு. எங்க
டிபார்ட்மெண்ட்ல உள்ள சின்சியர் போலீஸ் ஆபீசர்ஸ்ல விக்னேஷும் ஒருத்தம்மா. அவன் டியூட்டில ரொம்ப சின்சியர் அண்ட் ஹானஸ்டா இருப்பான். யாரு தப்பு பண்ணாலும் லேஸ்ல விட மாட்டான். நாளைக்கு நீயே தப்பு பண்ணா கூட உன்னை உள்ள தேடிடுவாமா. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே சார், நான் கிளம்புறோம். ஆல் தி பெஸ்ட் விக்னேஷ். வரேன் சார். வாங்க.